السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل المرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. என் அன்பான பெருமக்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பாசத்திற்குரிய இளவல்களே, புனிதமான நோன்பு திறக்கும் இஃப்தார் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்று உங்களுக்கு இடையிலே நான் அல்லாஹ்வின் மகத்தான பேருபகாரங்கள் என்கிற தலைப்பில் ஒரு சில செய்திகளை சுருக்கமாக உங்களோடு நான் பரிமாறிக்கொள்கிறேன். கூறப்படக்கூடிய இந்த கருத்துக்களின் வழியில் நானும் நீங்களும் நம் சமுதாய மக்களும் சிறப்பாக செயல்பட்டு ஈருலக நன்மைகளை நிறைவாக அடைவோமாக. அந்த தௌஃபீக்கை நல்வாய்ப்பை வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்து கொண்டவனாக என்னுடைய வார்த்தைகளை தோன்றுகிறேன். அன்பானவர்களே, நம்மை படைத்தருளிய வல்ல அல்லாஹ் நமக்கு மகத்தான பேருபகாரங்களை வழங்கிக் கொண்டே வருகிறார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் நாம் விடுகிற மூச்சுக்கள் அல்லாஹ்வின் பேருபகாரம். நாம் விடுகிற இந்த மூச்சு என்பது நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற பேருபகாரம் என்பதை எப்போதும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் வாழ்வதாக இருந்தால் அவனுடைய வாழ்வு நிம்மதியான வாழ்வாக அமைய வேண்டும் என்றால், அவனுடைய வாழ்வு வெற்றியான வாழ்வாக அமைய வேண்டும் என்றால் அவன் இயங்க வேண்டும். அவன் உடல் அளவிலே சக்தி வாய்ந்தவனாக இருக்க வேண்டும். எப்போது அவனிடத்திலே சக்தி நல்ல முறையில் இருக்கிறதோ, வலிமை இருக்கிறதோ, அதை வைத்துத்தான் அவன் காரியங்கள் ஆற்ற முடியும், தொழில் செய்ய முடியும், பலமான வாழ்வை பெற முடியும், தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் அவன் பராமரிக்கவும் முடியும். அப்போதுதான் அவனுக்கு தேவை என்னது? சக்தி. இந்த சக்தி எந்த அளவுக்கு அதிகப்படுகிறதோ அந்த அளவுக்கு பயன்கள் அதிகமாகும். சக்தி எந்த அளவுக்கு குறைகிறதோ அந்த அளவுக்கு பயன்கள் குறைவடையும். இதை உங்களை மேலான கவனத்தில் கொண்டு வருகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மூமினுல் கபியு கைருன் வஹப்பு இலல்லாஹி மினல் மூமினில் லைஃப். யார் சக்தி வாய்ந்த நம்பிக்கையாளராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் பலவீனமான நம்பிக்கையாளரை விட சிறந்தவர். பலவீனமான நம்பிக்கையாளரை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர் என்று
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என்னால் நாம் யாராக இருக்க வேண்டும் என்றால் அல் மூமினே கவி, சக்தி வாய்ந்த மூமினாக நாம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த மூச்சு, அந்த எனர்ஜி நம்முடைய இயங்குதலுக்கு வழிவகுக்கிறது. நாம் நிம்மதியாக உறங்குகிறோம், காலையில் எழுகிறோம், உற்சாகம் பெறுகிறோம், இழந்த சக்தியை நாம் மீண்டும் புத்துணர்ச்சியோடு பெறுகிறோம். இது அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய பெருபகாரம். என் அருமையான பெருமக்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த கண் எப்படிப்பட்ட உபகாரம்! இந்த கண் பார்வை சற்று மங்கிவிட்டால், கண் பார்வை குறைந்து விட்டால், கண்ணின் ஒளி மங்கிவிட்டால், முழுமையாகவே கண்ணின் பார்வையை நாம் இழந்துவிட்டால், அதற்கு பிறகு நாம் எவ்வளவு பெரிய சங்கடங்களுக்கு ஆளாகுவோம். எனவே அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய பேருபகாரங்களுக்கு எப்போதும் நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்படி நன்றியை செலுத்துவது? அல்லாஹ் இட்ட கட்டளைகளை நிறைவேற்றுவது. நாம் தொழில் செய்கிறோம், பயணப்படுகிறோம், வருமானம் ஈட்டுகிறோம், சம்பாத்தியத்தில் ஈடுபடுகிறோம், அங்குமிங்கும் ஓடியாடி களைப்பு வருகிற அளவுக்கு சுற்றி சுற்றி வந்து வேலை செய்கிறோம். கொடும் வெயிலையும் பார்க்காமல், கொளுத்துகிற வெப்பத்தையும் பார்க்காமல், கடும் குளிரையும் நடுக்கச்சையும் குளிரையும் பொருட்படுத்தாமல் மிக அதிக நேரங்கள் நம்முடைய உடல் சக்தியை செலவிட்டு பணி செய்கிறோம். இதெல்லாம் எதற்காக? நம்முடைய வாழ்வாதாரங்களை பெருக்குவதற்கு தான். நம்முடைய குடும்ப தேவைகள் நிறைவேற வேண்டும். நம்முடைய வீட்டில் என்னென்ன அடிப்படை அத்தியாவசிய தேவைகள் இருக்கிறதோ அதெல்லாம் நிறைவேற வேண்டும். இதற்காகத்தானே. என்றால் இந்த உழைக்கிற சக்தியை தருபவன் யார்? இதற்காக ஓடியாடி செல்லக்கூடிய சக்தியை தருபவன் யார்? நேரம் பார்க்காமல், கண் துஞ்சாமல், உறக்கத்தின் பக்கம் செல்லாமல் கடினமாக உழைப்பதற்கான ஆற்றலை தந்தவன் யார்? அதன் வழியாக வாய்ப்புகளையும் வசதிகளையும் தந்தவன் யார்? செல்வத்தை தந்தவன் யார்? வீடு வாசல்களை தந்தவன் யார்? வாகன வசதிகளை தந்தவன் யார்? எல்லாம் அல்லாஹ். அவன் தருகிற காரணத்தால் தான் நாம் காரியமாக்க முடிகிறது, உழைக்க முடிகிறது, சிந்திக்க முடிகிறது, பயணிக்க முடிகிறது, அங்கும் இங்கும் அலைபாய முடிகிறது. அவன் அந்த உதவியை செய்யவில்லை என்றால் முடமாகி போயிருந்திருப்போம். அடுத்தவர்களுக்கு நாம் பாரமாக இருந்திருப்போம். அல்லாஹ் நம்மை சக்தி வாய்ந்தவர்களாக ஆக்கியிருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எப்படி நன்றி செலுத்துவது? அல்லாஹ் இட்ட கட்டளைகளை நிறைவேற்றுவது. என் அருமையான பெருமக்களே, நோன்பு நோற்ற நோன்பை திறக்கும் நேரத்தில் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் இங்கு உங்களுக்கு சிறப்பாக செய்யப்படுகிறது. அதற்காக ஒரு கூட்டம் உழைக்கிறது, அதற்காக ஒரு கூட்டம் சிந்திக்கிறது, அதற்காக ஒரு கூட்டம் அள்ளி செலவழிக்கிறது, அதற்காக ஒரு கூட்டம் பயணிக்கிறது, ஒன்றிணைந்து செயல்படுகிறது. அவர்களுடைய எனர்ஜிகளை, சக்திகளை, ஆற்றல்களை, வாய்ப்புகளை, வசதிகளை இதற்காக பயன்படுத்துகிறார்கள். எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு நாம் செலுத்த வேண்டிய நன்றி. அல்லாஹ் தஆலா நமக்கு அழைப்பு விடுக்கிறான். நீங்கள் வெற்றியை நோக்கி வாருங்கள், நீங்கள் வெற்றி பெற வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். ஹய்யா அலல் ஃபலாஹ். ஹய்யா அலல் ஃபலாஹ் என்றால் என்ன அர்த்தம்? உங்களுடைய தொழிலே வெற்றி வேணுமா? உங்களுடைய பணியிலே வெற்றி வேணுமா?
உங்களுடைய படிப்பிலே வெற்றி வேணுமா? உங்களுடைய பயணத்திலே வெற்றி வேணுமா? உங்களுடைய வருவாயிலே வெற்றி வேணுமா? எதிலே உங்களுக்கு வெற்றி வேணுமோ அந்த வெற்றியை நான் தருகிறேன், என்னிடம் வாருங்கள், வெற்றியை நோக்கி வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறார். நாம் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் செவிசாய்க்காமல் அல்லாஹ்வின் பக்கம் நம்முடைய பார்வையை திருப்பாமல் நம் மனம் போல போக்கிலே நாம் செயல்பட்டால் அதனுடைய விளைவு எவ்வளவு மோசமாக அமையும். இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவேதான் உங்களுக்கு நான் முன்வைப்பது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்பது. நம்முடைய இந்த நெற்றியை நிலத்தில் வைத்து சஜிதாவில் வீழ்ந்து மண்டியிட்டு சரணாகதி அடைந்து அவனத்திலே மன்றாடி நம்முடைய இயலாமையை, முடியாமையை, நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய அறியாமையை அவனிடத்திலே விண்ணப்பித்து, யா அல்லாஹ், இந்த உலகத்தில் வாழுகிற இந்த காலகட்டத்தில் என்னால் எதுவும் முடியாது, என்னால் எதையும் செய்ய முடியாது, நீ நாடினாலே தான், நீ நாடினால் நடக்கும், நீ நினைத்தால் நடக்கும், நீ முடிவெடுத்தால் நடக்கும், நீ தீர்மானித்தால் நடக்கும், இல்லை என்றால் எதுவும் எனக்கு நடக்காது என்று அவர்களிடத்தில் மண்டிக்கிட்டு கண்ணீர் விட்டு நம்முடைய பாவங்களை அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லி அவற்றிலிருந்து மீண்டு பாவ மன்னிப்பு கோரி நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர்களிடத்தில் நாம் கேட்டால் 5 நேரங்கள் தான், 5 நேரங்கள், ஒரு சில மணித்துளிகள் தான். அந்த மணித்துளிகளிலே அழைப்பு வந்ததும் பள்ளியை நோக்கி செல்வது, தொழுகையிலே நம்முடைய கவனத்தை திருப்புவது, இது அல்லாஹ்வுக்கு செலுத்தக்கூடிய நன்றி. நாளை மறுமையிலே நம்மை அல்லாஹ் தஆலா நிறுத்தி முதலிலே எனக்கு நீ நன்றி செலுத்தினாயா, உனக்கு கண்ணை தந்தேன், காதை தந்தேன், உனக்கு இதயத்தை தந்தேன், மூளையை தந்தேன், உனக்கு தசையை தந்தேன், நரம்பை தந்தேன், எலும்புகளை தந்தேன், உனக்கு எல்லா வகையான ஆற்றலையும் தந்தேன், சிந்திக்கும் ஆற்றலையும் தந்தேன், தொடர்புகளை தந்தேன், வாய்ப்புகளை தந்தேன், வசதிகளை தந்தேன், குடும்ப உறவை தந்தேன், உபகாரிகளை, உதவியாளர்களை உனக்கு நான் தந்தேன், எல்லாவற்றையும் பெற்றாயே, அனுபவித்தாயே, எனக்கு என்னுடைய அழைப்புக்கு நீ செவிசாய்த்தாயா, எனக்கு நீ நன்றி செலுத்தினாயா என்று இறைவன் கேட்கும்போது அந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்ல இருக்கிறோம்? என் அருமையான பெருமக்களே, அல்லாஹ் நம்மளிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறான் என்றால் நாம் அவர்களை கையெழுந்துகிறோமா? நாம் அவனுடைய அழைப்புக்கு செவிசாய்க்கிறோமா? அவன் அழைத்ததும் அவனுடைய பள்ளிக்கு செல்கிறோமா? ஒரு சில மணித்துளிகள் நிற்கிறோமா, குடிகிறோமா, பணிகிறோமா? அவன் சொன்ன வார்த்தைகளை சொல்கிறோமா? மிகச்சில நேரங்கள் தான் இதை பார்க்கிறான். இதை மட்டும் நாம் சரியாக செய்துவிட்டால் இறைவன் நம்மை திருத்திக் கொள்கிறான். இறைவன் நம்மீது கருணைமழை பொழிகிறான். இறைவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறான். உங்களுக்கு என்ன தேவை? உலகத்தில் உங்களுக்கு என்ன தேவை? அந்த தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றுகிறார். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு கருணையாளன், பேருபகாரன். அருமையான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வை மிக அதிகம் அஞ்சியவர்கள், பாவம் செய்யாதவர்கள், பாவத்தை நினைத்து கூட பார்க்காதவர்கள், நன்மையே செய்தவர்கள், தீமையை ஒருபோதும் செய்யாதவர்கள், யாருக்கும் எந்த வகையான தீங்கும் செய்யாதவர்கள், யாரையும் துன்புறுத்தாதவர்கள், யாரையும் அவமானப்படுத்தாதவர்கள், எல்லோருக்கும் நன்மையை செய்தார்கள், எல்லோரையும் நல்வழியிலே அழைத்தார்கள், எல்லோர் மீதும் அன்பும் பாசமும் கொண்டார்கள். ஏன் ஒரு கட்டத்திலே அவர்களை புண்படுத்திய, அவர்களை அடித்து போய்த்த, அவர்களை இழிவுபடுத்திய பலரையும் கூட அவர்கள் மன்னித்தார்கள், இரக்கம் கொண்டார்கள், அடுத்தவர்களை மன்னிக்க சொன்னார்கள். இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் வாழ்ந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா வகையிலையும் பெர்ஃபெக்டாக இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அல்லாஹ்வுடைய கட்டளையை உடனுக்குடன் நிறைவேற்றியவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 100 முறை இஸ்திக்பார் செய்வார்கள். 100 முறை பாவ மன்னிப்பு கேட்பார்கள். கொஞ்சம் எண்ணி பாருங்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, இப்படி தொடர்ச்சியாக இப்படித்தான் செய்வார்கள். இரவு நேரங்களிலே கடமையான தொழுகைகள் போக எஞ்சிய நேரங்களிலும் அவர்கள் கண்விழித்து நின்று தான் கடுக்க தொழுவார்கள். இவ்வளவு செய்துவிட்டு, யா அல்லாஹ், உனக்கு நான் நன்றி உடையவனாக இருந்தேனா? உன்னை என்னால் புகழ்ந்து முடிக்க முடியாது, நீதான் உன்னை புகழ்ந்து முடித்துக் கொள்ள முடியும். என்னால் முடிந்த அளவுக்கு நான் செய்திருக்கிறேன், என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு என்னால் செய்ய முடியவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் என்றால் இதுதான் நமக்கு பெரிய பாடம். எனவே அன்பான பெருமக்களே, நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்கு எப்போதும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த நோன்பின் பயன். இந்த நோன்பின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மகத்தான பாடம். இதை கவனத்தில் கொண்டு செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் யாவரையும் தேர்வு செய்து கொள்வானாக என்று துஆ செய்து கொண்டவனாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாசல் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم تقبل هذه الجلسة واجعل هذه الجلسة سببا لهدايتنا ولهداية أقربائنا ولهداية الناس جميعا. या अल्लाह हमारी खताओं को माफ़ फरमा दे. या अल्लाह हमारी सय्यात को हसनात से मुबद्दल फरमा दे. अल्लाहुम्मा इन्नका अफ़ून तुहिब्बुल अफ़्व. या अल्लाह माफ़ करने वाली ज़ात है, माफ़ी को आप पसंद करते हैं. या अल्लाह हमारे तमाम गुनाह को माफ़ फरमा दे. या अल्लाह हमारे तमाम गुनाह को माफ़ फरमा दे. या अल्लाह गुनाह को करने से, सोचने से, देखने से, करने वालों के साथ मिलने से हम सबको, पूरी उम्मत को हिफाजत फरमा दे. हमारे बच्चों को हिफाजत फरमा दे. हमारे बच्चों को नेक बना दे, सालिहीन बना दे, मुत्तकीन बना दे. जिनको आपने औलाद दिए हैं उनको सालिहीन, मुस्लिहीन, मुत्तकीन बना दे, हाफिज़ कुरान बना दे. जिनको आपने औलाद नहीं दिया, ये अल्लाह उनको नेक औलाद अता फरमा दे. जिनकी शादियां नहीं हुई, ये अल्लाह उनको या अल्लाह नेक रिश्ता अता फरमा दे. ये अल्लाह बहुत सी औरतें उनकी शादियां नहीं हुई, ये अल्लाह उनको या अल्लाह नेक खावंद अता फरमा दे. नौजवानों को या अल्लाह नेक बीवी अता फरमा दे. ये अल्लाह जहाँ जहाँ मुसलमानों को तकालीफ आ रही हैं, परेशानियाँ आ रही हैं, तमाम तकालीफ को दूर फरमा दे, परेशानियों को दूर फरमा दे. रब्बना आतिना फिद दुनिया हसना व फिल आखिरति हसनतन व क़िना अज़ाबन्नार. रब्बना रब्बिरहमहुमा कमा रब्बयानी सग़ीरा. व सल्लल्लाहु अला नबियिकल करीम व अला आलिहि व अस्हाबिहि व उम्मतिहि अजमईन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन. अल्लाहुम्मा लक़सुमतु व बिक आमनतु व अलैक तवक्कलतु व अला रिज़्क़िक अफ़्तरतु फ़तक़ब्बल मिन्नी. बिस्मिल्लाह. अल्लाहु अकबर, अल्लाहु अकबर, अल्लाहु अकबर, अल्लाहु अकबर. अशहदु अन ला इलाहा इल्लल्लाह, अशहदु अन ला इलाहा इल्लल्लाह, अशहदु अन्न मुहम्मदन रसूलुल्लाह, अशहदु
बिस्मिल्लाह पढ़ के खा लें और दाएं हाथ से खा लें। अगर बिस्मिल्लाह भूल जाते तो बिस्मिल्लाह अव्वलहु व आखिरहु कह दीजिए।